இந்த வீடியோவில் ஃபியூஸ்ட் ரிங் சிஸ்டத்துக்கு இந்த IUPAC நாமன்கிளேச்சரை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த IUPAC நாமன்கிளேச்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்குது. 2018 செட் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. ஈஸியாக ஒரு 4 மார்க் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த IUPAC நாமன்கிளேச்சர் இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாம்லேயும் கேட்கலாம். அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். 4 மார்க்ஸு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் ஆயிரும். ஜஸ்ட் IUPAC நாமன்கிளேச்சர் தான், நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த IUPAC நாமன்கிளேச்சரை பற்றி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு 2 கொஸ்டின் இருக்குது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா IUPAC நேம் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஆந்த்ரசின், அதாவது பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசின் இஸ். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் வித் த நேம் டெட்ராசைக்ளோ 2202,603,5 ஹெக்சேன் இஸ். அப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு இந்த IUPAC நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளாக இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசினை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசினுக்கு IUPAC நாமன்கிளேச்சர். இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிடலாம். பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசின்னா இந்த ஆந்த்ரசினில் உள்ளுக்குள்ளே இந்த டபுள் பாண்ட் எதுவுமே இருக்காது. பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசின் அதான் என்ன கொடுத்துக்கிறாங்க, ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஆந்த்ரசின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுதான் ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஆந்த்ரசின், அதாவது பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசின். சரி, அப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபியூஸ்ட் ரிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அப்போ அதில் எந்த இடத்துல வந்துட்டு இந்த பிரிட்ஜ் ஹெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன், இதில் தான் ஃபியூஸ்ட் ஆகிருக்குது. அப்போ இதில் நம்பர் கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ 1. அதுக்கப்புறமா எந்த சைடு, இப்போ இந்த பக்கம் வர்றதா இந்த பக்கம் வர்றதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அப்போ எந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கர் ரிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த பக்கம் போனால் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பிக்கர் ரிங் சைஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கமே நம்ம நம்பர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ இது வந்து 2, இது வந்து 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. சரி, இப்போ நாம் இந்த பெர்ஹைட்ரோ ஆந்த்ரசினுக்கு இந்த நம்பர்ஸை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு எந்தெந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நாம் செக் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிங்கு சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபியூசிங், அந்த ஃபியூஸ்டு இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இதை நம்ம எடுத்தாச்சு. அப்போ இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபியூஸ்டுக்கு அப்புறமா ஃபியூஸ்டு கார்பனுக்கு இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குதா, ரைட் சைடு 8. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பிக்கர் ரிங் உள்ளதை ஃபஸ்ட்டு நம்ம போடணும். இப்போ 8 பாயிண்ட், அடுத்தது இந்த 4, இது 2 நம்ம போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 8 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 8, 4, 8, 4, 3 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம எந்த 2வது ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே. அப்போ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பழையபடி அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ 8.4 வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நமக்கு வந்துட்டு பார்க்கணும் 0 இருக்குது. அப்போ 0ன்னா எதை குறிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 110 பொசிஷன் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 110 பொசிஷனில் எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. 110 பொசிஷன் நல்லா கவனிங்க. 110 பொசிஷனில் எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்க, இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இதில் என்ன போடுவோம், நம்ம ஒரே ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன போடலாம், நம்ம 841 அப்படிங்கிறத போடலாம். இப்போ நமக்கு இந்த ஆந்த்ரசினில் எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. அதனால் என்ன போட்டோம், நம்ம 8.4.0 போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பிரிட்ஜ் வாங்க. சரிங்களா, இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஓகே. அப்போ இந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன இல்லை, எந்த ஒரு
எக்ஸ்ட்ரா பிரிட்ஜ் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் நமக்கு ஃபியூஸ்டாக இருக்குது. இதில் வந்து பிரிட்ஜ்டு கார்பனும் நமக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கேயும் நமக்கு 0 தான், இங்கேயும் நமக்கு என்னது தான் 0 தான். அப்போ அந்த 0 எந்த நம்பர் இருக்குது, 3, 8 இருக்குதா, அதான் 3,8. 0க்கு மேலே என்ன பண்ணுவோம், நம்ம 3,8 போடுவோமா. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைசைக்ளோவில் பாருங்கள் 8.4 1.5ன்னு போட்டிருக்குது, அதாவது 1,5 போட்டிருக்குது. 1,5 கண்டிப்பாக வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது இல்லையா, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளோ 8.4.0 0 1,5, ஸோ இதுவும் கிடையாது. அப்போ எதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும், இந்த ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்கள் இதில் அப்போ ட்ரைசைக்ளோ அப்படிதானே 1 2 3, இப்போ 3 இந்த சைக்ளிக் இருக்குது. அதுக்கப்புறமா டெட்ராடெக்கன், எல்லாமே டெட்ராடெக்கன் தான், ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 8.4 0 அதுக்கப்புறமா 0 3,8 கரெக்டாக வந்துருச்சா. ஓகே, அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 மார்க் ஈஸியாக நீங்கள் தட்டிட்டு போயிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் வித் த நேம் டெட்ராசைக்ளோ. இங்கே பாருங்கள் இந்த ஐயூபாக் நேமு கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ டெட்ராசைக்ளோ, அப்போ அங்கே வந்து 4 சைக்ளிக் இருக்கணும் இல்லை. அதுக்கப்புறமா ஹெக்சேன், அப்போ அங்கே வந்து 6 கார்பன் இருக்கணும். சரி, அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆப்ஷனை வச்சு நீங்கள் நிறைய இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு டெட்ராசைக்ளோ வரணும். அப்போ இதில் ஃபஸ்ட் இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3, அப்போ அங்கே 3 சைக்ளிக் தான் இருக்குது, கண்டிப்பாக இது வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹெக்சேன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குதா. அப்போ டபுள் பாண்ட்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் உங்களுக்கு, ஈன் அப்படின்னு முடியணும். அப்போ கண்டிப்பாக இந்த 4th ஆப்ஷனும் இதில் கிடையாது. ஸோ அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன தான் வரும், இந்த ட்ரை சைக்ளிக் தான் வரும். ஓகே, அடுத்தபடியாக இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் இதில் 1 2 3 4 5 6 இந்த மிடில் ஒன்று இருக்குது, ஒரு புள்ளி வச்சுருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு 7 கார்பன் ஆட்டம் வந்துருச்சு. அப்போ 7 கார்பன் ஆட்டம்னா இது வந்து எப்படி இருக்கணும், ஹெக்சேனுக்கு அப்புறம் ஹெப்டேன்னு முடியணும். அப்போ இங்கே நமக்கு ஹெக்சேன் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த தேர்ட் ஆப்ஷன் வராது. அப்போ நமக்கு எதுதான் கரெக்ட் ஆன்சர், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்கள் சிம்பிள் கொஸ்டின், ஆனால் எக்ஸாம் டைமில் பதட்டத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்க. சிம்பிளாக கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு இந்த 2 இப்போ 4 மார்க்ஸு ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம், நல்ல ஸ்கோர் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ இதில் எப்படி நம்ம இந்த 2 2 அதுக்கப்புறமா 0 0 2,6 0 3,5 எப்படி வந்தது, ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போடலாம், இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போடலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே ஆந்திரசீனில் என்ன பார்த்தோம், ஆந்திரசீனில் ஒரு ஃபியூஸ்டு ரிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஃபியூஸ்டு ரிங்கில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது 1வது பொசிஷன், இது 2 3 அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்தது. அப்போ இங்கேயும் அதே போல் ஒரு ஃபியூஸ்டு பொசிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபியூஸ்டு பொசிஷனை நம்ம எடுத்துக்கிடலாம். சரிங்களா, இந்த ஃபியூஸ்டு பொசிஷன் நம்ம எடுத்துக்கிடலாம். ஓகே, அப்போ இதில் நம்ம ஆரம்பிக்கலாம், இதில் நம்பரிங் கொடுத்து ஆரம்பிக்கலாம். ஸோ 1, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 2, அடுத்தபடியாக 3, அதுக்கப்புறமா இது வந்துட்டு 4, அப்படி வரிசையாக ஒரே ரிங்கில் வருது 4, அதுக்கப்புறம் இது வந்துட்டு 5, இது வந்துட்டு 6. அப்போ நமக்கு இதில் 6 கார்பன் இருக்குது. அப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைசைக்ளோ ஹெக்சேன் தானே. ஓகே, ஹெக்சேன் 6 கார்பன் இருக்குது, நோ ப்ராப்ளம். அதே போல் டெட்ராசைக்ளிக் வேணும் இல்லையா. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டெட்ராசைக்ளோ. அப்போ நமக்கு 4 சைக்ளிக் இருக்கணும். 4 சைக்ளிக் இருக்கான்னு பாருங்கள். அப்போ இதில் 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்துட்டு 4. சரிங்களா, அப்போ இதில் இந்த டெட்ராசைக்ளிக் நமக்கு இதில் வந்துருச்சு. சரிங்களா, அப்போ ஹெக்சேன் வந்தாச்சு, டெட்ராசைக்ளிக் வந்தாச்சு. இப்போ நாம் எப்படி இந்த 2 2 0 வந்தது அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த 2 2 0 எப்படி வந்தது
பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இது வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இதே ரிமூவ் பண்ணியாச்சு, இதே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு என்னது ஃபியூஸ்டு. இதுதான் இந்த ரெண்டு தான் ஃபியூஸ்டு கார்பன். அப்போ இந்த ஃபியூஸ்டு கார்பனுக்கு ஒன் சைடு இந்த பக்கம் ஒரு 2 கார்பன் இருக்குதா? ஓகே, அதே போல் அடுத்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 2 கார்பன் இருக்குதா? அப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே கார்பன் தான், 2 கார்பன் இருக்குது. அதனால என்ன போடுறோம், நம்ம 2.2 போட்டாச்சு. அடுத்தது இப்போ இந்த 114ல் வேறு என்ன இல்லை, வேறு எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. அதனால் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டும் எழுதியாச்சு இல்லையா? இப்போ 2 3 1 5 6 1 நம்ம போட்டோம். இப்போ இந்த 14க்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லையா? 14க்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம என்ன போட்டோம், நம்ம 0 போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃபியூஸ்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஃபியூஸ்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது 2 6 இருக்குதா? ஓகே, இப்போ 2 6லையும் வேறு எக்ஸ்ட்ரா பிரிட்ஜ் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன போட்டுக்கிடலாம், நம்ம 0 மேலே என்ன போடலாம், நம்ம 2,6 போட்டுக்கிடலாம். அடுத்தது பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சரிங்களா, இந்த 3,5ல் வேறு எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை இல்லையா? 3,5ல் வேறு எக்ஸ்ட்ரா பிரிட்ஜ் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிடலாம், நம்ம 0 தான். 0 3,5. இப்போ அந்த ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் இல்லை. இப்போ அந்த ஆப்ஷன் பாருங்க, 2.2 அடுத்தது 0, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 2,6, அடுத்தது 0 3,5 வந்துருச்சா? அப்போ இது பிரஸ்மேன். இது என்ன, இந்த பிரஸ்மேன். ஓகே, அப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த IUPAC நேமை இப்படி தான் இதில் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு போடுறேனே. அப்போ இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ அதே போல் ஒரு 6 மெம்பர் ரிங் ஒன்று போடுறேன். அடுத்து ஒரு 5 மெம்பர் ரிங் போடுறேனே. சரி, இப்போ இதில் ஃபியூஸ்ட் ஆனது இதுதான் இதில் ஃபியூஸ்ட் ஆகிருக்குது. அப்போ இதை நம்ம 1வது பொசிஷனை எடுத்துக்கிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும், எந்த பக்கம் பிக்கர் ரிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ நம்பர் எங்கே தான் கொண்டு வரணும், நீங்கள் பிக்கர் ரிங்க் தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அடுத்து 5, அடுத்து இங்கே 6 7 8 9. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது என்ன பைசைக்ளோ, 2 சைக்கிளிக் இருக்குது இல்லையா? அப்போ இதை பைசைக்ளோ. அப்போ இங்கே என்ன ப்ராக்கெட் போட்டுவிடுங்க. அப்போ இதில் 1 2 3 4 கார்பன் இருக்குது. இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது? ஸோ 1 2 3 4.3 போட்டாச்சா? சரி, அடுத்தது என்ன, இந்த 1,6 நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 1வது பொசிஷன் 6th பொசிஷன். அப்போ இதில் சரிங்களா 1,6 கார்பனில் வேறு ஏதாவது பிரிட்ஜ் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். அங்கே வேறு எந்த ஒரு பிரிட்ஜுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிவிடலாம், அதுக்கு 0 போட்டுவிடலாம். போட்டாச்சா? ஓகே, அப்போ 4.3.0 எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 9 கார்பன் இருக்குது இல்லையா? அப்போ நோனேன் பைசைக்ளோ 4.3.0 நோனேன். அப்போ இப்படி தான் இந்த IUPAC நேமை இதுக்கு எழுதணும். இப்போ ஈஸியாக எழுதிடலாமான்னு பாருங்கள். அப்போ இதை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 4 மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இதில் போட்டுடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், ட்ரா பண்ணிக்கிட்டுறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஒரு பைசைக்கிளிக் நான் ட்ரா பண்ணுறேன் சரிங்களா? ஒரு பைசைக்கிளிக். ஓகே, அடுத்தபடியாக இங்கே ஒரு பாண்டு, அடுத்து இதில் ஒரு பாண்டு, அதுக்கப்புறம் இதில் ஒரு பாண்டு, இதில் ஒரு பாண்டு போட்டோன்னா ஓகே. இப்போ இதை பிரிட்ஜ் ஹெட்டு இல்லையா? இது பிரிட்ஜ் ஹெட்டு. அப்போ பிரிட்ஜ் ஹெட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்போ இந்த ரைட் சைடில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள், லெஃப்ட் சைடில் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதில் 1 2 3 கார்பன் இருக்குது. இங்கேயும் அதே போல் 1 2 3. இப்போ 2 பக்கமும் சேம் தான். நீங்கள் எப்படி போட்டாலும் நம்பர் கொடுத்தாலும் சேம் தான். அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணிடலாம், ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்போ 1ஆம் நம்பர். ஸோ 2 3 4 5 6 7 8 இது 9 வந்துருச்சா? ஓகே,
இப்போ இது வந்து ரெண்டு சைக்கிளிக் தான் இருக்குது. அதனால் நம்ம பைசைக்ளோன்னு போட்டுக்கிடலாமா? ஸோ பைசைக்ளோ, அடுத்தபடியாக ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ இந்த பக்கமும் 3 தான், இந்த ரெண்டு பக்கமும் 3 தான் இருக்குது இல்லையா? அப்போ 1 2 3, இங்கேயும் 1 2 3. அப்போ 3.3. அடுத்தது இந்த 1.5ல் என்ன இருக்குது? ஒரு பிரிட்ஜ் இருக்குது. 1.5ல் ஒரு பிரிட்ஜு. அப்போ 3.3.1 க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள், 9 இருக்குதா? அப்போ என்ன? நானேன். என்ன வந்துருச்சு? நானேன் வந்துருச்சு. இப்போ அதே இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான்னு வைங்க. இப்படி இந்த டைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி எழுதுறது அதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் 1 2 3 3 கார்பன் இருக்குது. அப்போ இதுவும் என்னது தான்? பைசைக்ளோ தான். இதுவும் என்னது தான்? பைசைக்ளோ தான். அதாவது 2 சைக்கிளிக் இருக்கணும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு சைக்கிளிக், இது 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 இதெல்லாம் சேர்ந்து ஒரு சைக்கிளிக், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சைக்கிளிக். அப்போ மொத்தம் எதுனா 2 சைக்கிளிக். அப்போ பைசைக்ளோ. அதே போல் நம்பர் கொடுங்க, இது 1, இந்த பக்கமும் அதே போல் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன். அப்போ 1 2 3 4 5 6, அடுத்தபடியாக இதில் 7, இதில் வந்து 8. சரிங்களா? அப்போ பைசைக்ளோ போட்டாச்சு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுவிடுங்க. இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குதா? இங்கேயும் அதே போல் 2 கார்பன். ஸோ 2.2. ஸோ இங்கேயும் 2 கார்பன் இருக்குது. ஸோ இப்போ 2.2.2. அதுக்கப்புறமா என்ன போடலாம்? எத்தனை கார்பன் இருக்குது? 8 இருக்குதா? அப்போ என்ன போடணும்? அப்போ ஆக்டேன். இல்லை பைசைக்ளோ 2.2.2 ஆக்டேன். இதுதான் இதுக்கான ஐயூபாக் நேம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஐயூபாக் நேம் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.